ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுனாவே நம்ம ஒரு சிங்கம் புலி அப்படின்னு ஆரம்பிப்போம். அதே தான் இன்றைக்கி ஒரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சிங்கம் வருது உட்காந்துட்டு அந்த வழியாக போயிட்டு இருக்க மானை பார்த்து கூப்பிட்டு கேட்குறாரு, மானிங்க வா, என்னோடய வாயில் நாற்றம் அடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை கூப்பிட்டு கேட்குறாரு. அந்த மான் என்ன சொல்லுது, கிட்ட வந்து நூந்து பார்த்துட்டு, ஆமாங்க வாடை அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது என் வாயிலே வாடை அடிக்குது சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை பிடிச்சி அடித்து சாப்பிட்ருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஓனாய் என்ன பண்ணுறது, பயந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓனாயை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஓனாய் இங்கே வாங்க, என்னுடைய வாயில் வாடை அடிக்குதா பாரு அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ மானுக்கு நேர்ந்த இதுதான் நம்மளுக்கும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் என்ன பண்ணுது, அப்படியே வாடையே அடிக்கலைங்களே அப்படின்னு பொய் சொல்லுது. உடனே இந்த பொய்யை வந்து சிங்கத்துக்கு தெரியுது. இங்கே வா, நீ வந்து என்னை பார்த்து பொய் சொல்கிறியா வாடை அடிக்கலைன்னு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அடித்து கொண்டுடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம நிறைய கதையிலே கேள்விப்பட்டிருப்போம், நரி வந்து தந்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மைதான், அது வந்து இப்போ மறுபடியும் இந்த கதையில் வந்து இருக்குது. நரியை கூப்பிட்டு இந்த சிங்கம் கேட்குது, இங்கே வா நரியே, என்னோடய வாய் ஸ்மெல் அடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நரி யோசித்து என்ன சொல்லுது, ஐயா எனக்கு வந்து ஒரு 3-4 நாளாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த வாடையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சிடுது. அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் ஒரு சில இடத்துல அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தமே வேறு. 1000 பேர் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறன்றது அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல நம்ம பொய் சொல்லி ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணும், ஒரு உயிருக்கு ஆபத்தான விஷயம் அப்படின்னும் போது அந்த இடத்துல பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்றதான் அந்த இது. அதனால் எங்கே நல்லது பேசணுமோ அங்கே நல்லது பேசிட்டு, எங்கே கெட்டது பேசக்கூடாதோ அங்கே பேசாமல் நம்ம வழியில் போவோம். மரம் நடுவோம், மழை பெறுவோம். அதுவரை நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம். நன்றி, வணக்கம்.